ஆர்டரிங் காஸ்ட் எப்படி? நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செலவு இருக்குது. ஆர்டரிங் காஸ்ட்டு எப்படி ஆர்டரிங் காஸ்ட் பண்ணுவீங்க? அதுக்கு பில் போடணும், போய் சாம்பிளை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே தங்கி அந்த சப்ளையர் இடத்துல போயிட்டு சாம்பிளை செக் பண்ணணும். உங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ப்ராடக்ட் அங்கே போனால் செலவு இருக்குது, அங்கே போய் தங்கணும், டிரான்ஸ்போர்ட்டின் செலவு இருக்குது. அது ரெண்டாவது உங்கள் ஸ்டாஃபு பர்ச்சேஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கிளரிகளுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும். எனக்கு அவர் தானே எல்லாம் பண்ணுறாரு. ரெடி பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணி ஆர்டர் ரெடி பண்ணி இவ்வளோ வேணும்ல ஆர்டர் ரெடி பண்ணி இமெயில் அனுப்புகிறாரு, டைப் பண்ணி அனுப்புகிறாரு, ரெண்டாவது ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, எல்லாம் செலவு. சில ஆர்டரிங் செலவு. இது வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு. இந்த ஆர்டரிங் காஸ்ட்டு நாங்கள் தவிர்க்க முடியாது. சில காஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சாகணும். பெரிய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட்டே, பர்ச்சேஸ் ஆஃபீஸர், பர்ச்சேஸ் ஸ்டாஃபு, அப்புறம் வந்து ஃபீல்டு ஸ்டாஃபு, அவர் தான் போவாராங்க, ஃபீல் பண்ணுவார், செக் பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், அங்கே போய் அந்த ஸ்டாக்கை சாம்பிளை பார்க்கணும், சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அது ரிப்போர்ட் கொடுத்த பிற்பாடு தான் பர்ச்சேஸ் ஆர்டரே போடுவாங்க சில பெரிய கன்சர்னில். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்று. ரெண்டாவது கேரிங் காஸ்ட்டு. எல்லாம் ஆர்டரெலாம் முடிச்சு எல்லாம் பணம் கட்டின பிற்பாடு